மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அதாவது வெளிப்படையா எதுனாலும் சொல்லி அழுவார்கள். இப்படி இருக்க சரி ஆதி இறைக்கனாகிய சிவபெருமானை பார்த்து எல்லாரும் வழிபட்டு வருகிறார்கள். வருங்காலத்திலே காதலி சொல்கிறார், மன்னா ஒரு குழந்தை பிறக்குமானால் இந்த குழந்தை எடுத்து எப்படி வளர்க்கணும் ஒரு பெரிய ஆசையை வச்சிருக்க மன்னா. எப்படி அம்மா புலம்பி மீத பரத விட்டு பூவை மேளம் காதலியா எனக்கு மனம் பொறுக்கல. அதாவது நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அந்த சிவபெருமானுக்கு மாலை ஒரு வாகனம் பொன்னாலை செய்து வைப்பேன் அல்லவா. மாயவனின் அருளாலே நமக்கு மட்டும் ஒரு மதலை இருக்கும் என்று சொன்னார். என்னுடைய வாகனத்தை தங்கத்தாலே சமைத்து வைக்க மாட்டோமா? பொன்னாலை சப்பரமா பூவும் பந்தல் வாகனமோ சிவகாரிக்கிறாங்க செய்து வைக்க மாட்டோமா? கண்டிப்பாக கண்ணே. இப்படி என்று சரி அழுது புலம்புகிறாள். அதாவது அவருடைய மாயவர் இருக்கிறார்
ஆமாமா. மாயவர் ஆமா. அவருக்கு திருட வாகனம் கூட பொன்னால வைக்க மாட்டோமா? கண்டிப்பாக கண்ணே. எல்லாம் பொன்னால தான் வைக்கிறாங்க. ஆமையா. அந்த காலத்துல இப்ப தங்கத்துக்கு விலை இல்லையா என்ன? இப்ப அந்த காலத்துல எல்லாம் தங்க தட்டுப்பாடு கிடையாது. ஆ. இந்த காலத்துல தங்கம் தட்டுப்பாடு. ஆமாப்பா. அப்படியா? ஆமா, அதனால தட்டுப்பாடுனாலதான் இவ்வளவு விலை ஆயிடுச்சு. ஓஹோ. ஆமாமா. சரி. அந்த காலத்துல என்னன்னு சொல்லியாச்சுன்னா 1500க்கும் 300க்கும் 400க்கும் இருக்கு. சரி. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆமா. 1,30,000 1,20,000. சரி. ஆமாப்பா. இப்படி சரி போடா நேர்ச்சி எல்லாம் கோவில்களுக்கு நிறைய போடுறா. ஆமா. அது மட்டுமில்லை எல்லாம் போட்ட பிறகு அவளுக்கு ஒரு பலன் இருந்ததா? இல்லை. நேற்று போட்ட கோவில் எவ்வளவு போட்டுதான் பாக்குறாங்க. ஆமாமா. ஒரு பலன் அவர்களுக்கு இல்லை. கண்டிப்பாக. அந்த நேரத்தில் சொல்லுகிறாள், என்னமா சொல்லுகிறாய்? எனக்கு குழந்தை பிறந்தால் வளர்க்கிற ஒரு ஆசை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாமா. அது என்ன தெரியுமா? செல்ல மகனே எடுத்து செப்பனோடு நீராட்டி நான் கண்டு மகிழ்வேனோ கண்டு மகிழ்வேனோ முகத்தோடத்து முகவர்ண ஒட்டு விட்டு ஆசை மகவாசை வார்த்தை மகவாசை மகவாசை வார்த்தை இசையுள்ளோரறிய இலங்கும் பள்ளியிலிருந்து பருப்பவனி பார்த்து பருப்பவனி பார்த்து
கண்டனீரே சொல்வாய் ஆதி மேலே கண்டனீரே சொல்வாய் சொல்வதை கேட்பெண்ணரசி துலங்குமாக பெறுவதற்கு சொல்ல ஒரே கேளா சொல்ல ஒரே நாதனிடம் நல்ல பிள்ளை தாரும் என்று பாடாமல் மறைவன் மனதவம் செய்ய வென்றாரே இப்படினாலே காதலியானவள் சொல்லுகிறாள் என்னை என்னமா சொல்லி அழுது புலம்புகின்றாய் மன்னவா என்னை என்ன கண்ணே பாருங்கள் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த சிவபெருமானுக்கு காலை வருவாங்க பொன்னாலை செய்து வைக்க மாட்டேனா கண்டிப்பாக கண்ணே அந்த குழந்தை எடுத்து தாளாட்டி சீராட்டி நாள் மேனையும் பழுத வேண்டுமா வளர்த்து வர மாட்டேனா ஆமாம்மா முத்திமுக தோல் அணைத்து சரி மோக வர்ண பொட்டு விட்டு முகவாசை மகவாசை நான் பார்த்து மகிழ மாட்டேனா கண்டிப்பாக கண்ணே பார்த்த மகன் தோழரோடு வெடித்து விளையாடக்கூடிய நேரத்தில் மார்போடு சேர்த்து அணைத்து முத்தமிழை பொழிய மாட்டோமா எந்த மகன் விளைத்து வர ஏட்டோடு சேர்த்து அணைத்து சரி இளங்குமணி மார்போடு அணைந்து மகிழ மாட்டேனா மன்னா அடிங்கப்பா அப்படி என்று அதாவது எந்த கொடுத்து வைப்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டது ஒரு நல்லதுமே நமக்கு நடக்க மாட்டேங்கிறது ஆமையா அப்படியானால் சரி அந்த மகனுக்கு திருமண வயது ஆமாமா திருமண வயதுன்னு சொன்னா ஒரு 18 வயது ஆகக்கூடிய நேரத்தில் 18 ஒரு 20 வயசு வரும் பொழுது சரி அவனுக்கு ஒரு அழகான பெண்ணை பார்த்து மனமுடித்து வைத்து என் மகளும் மகனும் வரும் பொழுது சரி மணி மார்போடு அழைத்து என்னுடைய மருமகளை நான் வரவேற்க வேண்டாமா அவர்களுக்கும் ஒரு குழந்தையானது பிறந்து பேரனோ பேத்தியோ அதையும் நான் எடுத்து கொஞ்சம் வேண்டாமா அண்ணா திருமணம் முடிந்த நாள் முதலாக நமக்கு குழந்தை பிறந்திருக்கும் என்று சொன்னாங்க இப்பொழுது ஒரு பேரனோ பேத்தியோ வந்திருப்பாரு அப்படிதானே அதாவது இப்படி பேசி புலம்பிக் கொண்டிருந்த எந்த ஒரு பலனும் கிடையாது எனக்கு ஒரு யோசனை தோணுகின்றது என்ன யோசனை அதாவது நம்முடைய கையிலே பொன்பொருள்கள் அதிகமாக இருக்கின்றது பொன்பொருள்களை கொடுத்து கொஞ்சம் ஒரு குழந்தை நாமல் விலைக்கு வாங்கி வளர்த்து வந்தால் என்ன என்னப்பா என்ன வார்த்தை பேசுறீங்க என்னப்பா நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி ஒரு குழந்தைய விலைக்கு வாங்கிட்டு வந்தவங்களே சரி இப்படிப்பட்ட கோவில் திருவிழா அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தோம்னா ஆமாமா குழந்தை என்ன செய்யும் குழந்தைக்கு தப்பு செய்யும் தப்பு சண்டை செய்யும் ஓடி வாங்க போய் விளையாடும் ஆமாமா அப்படிதானே ஆமா அப்புறம் என்ன செய்வோம் ஓடி போய் செல்லமா ஒரு அடி கொடுப்போம் சின்ன பிள்ளை தானே ஆமாமா அப்படியே விளையாடிட்டு போட்டுமே சரி அப்படின்னு விட்டுருவோம் ஆமாமா அந்த நேரத்துல பாத்துட்டு இருந்தோம் பேசுவா அதாவது என்ன 10 மாதம் கணக்கு கஷ்டப்பட்டு ஈண்டெடுத்து இருந்தால் என்று சொன்னால் குழந்தையை தட்டி கொட்டி வளர்ப்பார் சரி யாரோ பெற்ற பிள்ளை தானே ஆமா பெற்ற குழந்தை தானே எவ்வளவு பெத்த பிள்ளைங்கிறத இப்படி அகத்து விட்டுருக்கா ஆமாமா இல்ல இப்படி மண்ணு எரியும் போது பாத்துட்டு இருப்பாளா கண்டிப்பாக அடி போட்டு வளர்த்துக்க மாட்டா அது மட்டுமல்லாமல் என்ன குழந்தை தவறு செய்து விட்டது என்று சொல்லி சடவரண்டு ஓடி சென்று 2 அடியை கொடுத்தார்கள் என்று சொன்னாலும் சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் கணக்கு கஷ்டப்பட்டு ஈன்றெடுத்திருப்பார் என்று சொன்னால் பிள்ளையுடைய அருமை தெரியும் உண்மைதான் முதனப்பா ஆமா இன்றெடுக்காமல் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா இது ஆமா யாரோ கொத்த பிள்ளை நாய் போட்டு அடிச்ச மாதிரி அடிக்கிறா இவ வலிச்சு நொந்து பெற்றிருந்தா இவளுக்கு அதோட அருமை தெரியும் ஆமாமா என்ன அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள் வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் மையகம் எதுதானடா தம்பி சொல்லுவாங்க இல்லையா அதற்கு தான் பொருள் அடக்கம் அப்படி என்று சொன்னால் இந்த வயிற்றில் தான் உனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அப்படிதானே இறைவன் நமக்கு கண்டிப்பாக துணையாக இருப்பார் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அல்லவா என்ன அதாவது இந்த ஜென்மத்தில் நமக்கு குழந்தைக்கு பாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிய வேண்டும் எப்படி கண்டறிவீர்கள் என்ன ஆதி கலைக்கண்ணனாகிய சிவபெருமானை கோரி கடந்தவம் புரிந்து சரி இந்த ஜென்மத்தில் குழந்தைக்கு பாக்கியம் இருக்கிறதா இல்லையா இதை கண்டிப்பாக கண்டறியலாம் என்று நினைக்கின்றேன் இது நல்ல யோசனை அப்படி என்று சரி வெறுகண்ணன் ஆனவன் கலைக்கண்ணனாகிய சிவபெருமானை தவம் செய்ய வேண்டும் என்று காதலிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு எங்கே வருகிறான் பாருங்கள் எங்கேங்கம்மா உச்சத்திரு கண்டனவன் மிரு கண்டனவன் துணையவே துணையவே துணையவே
திரு நாட்டு வழி நாட்டு வழி ஒளிவை கண்டார் ஒளிவை கண்டார் நாட்டு வழி நாட்டு வழி ஒளிவை கண்டார் ஒளிவை கண்டார் தலைவனுக்கு தலைவணங்கி அருள்மலையோ அருள்மலையோ அருள்மறையோ அருள்மறையோ இப்படி விரைகின்றனார்கள் உடையவரே துணை என்றே சரி அதனாகவே அள்ளி மணல் வைத்து ரணாலிங்கம் உண்டு பண்ணி சேத்து நல்ல மணல் குவித்து சிவனாலிங்கம் உண்டு பண்ணி சிதம்பரத்திலே தீர்த்தமாடி சிறந்த மாற்று துயிலானது கொடுத்து உட்பொருளை ஓரிடத்தில் அறிவாக ஆமாமா அதாவது ஆதிகரிக்கிறதாக சிவபெருமான் நேத்து சிவபெருமானை கோரி ஒரு வருட காலம் 2 வருட காலம் அல்ல சரிதான் 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றார். ஆமா என்னுடைய தவமானது அப்படியே கைலாசமலை அக்னி ஜோதியாக வீசுகின்றதா நேரத்திலே அமையா பார்த்தார் கரைக்கிறதாக சிவபெருமான் அமையா அன்னவருக்கு வரம் கொடுக்க வேண்டும் அல்லவா அவருடைய முன்பிலே தோன்றி கேட்கின்றார். நர்மை செல்வமே என்ன தனி மறந்து இணைநிலை தீரார் 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வருகின்றாய் கண்மணியே. ஆமா என்னப்பா வேண்டும் சுவாமி நான் திருக்கடவுர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் சுவாமி கடவுர் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மிருகண்ட நான் தான். ஆமாப்பா சிறும் சிறப்பாக யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் வாழ்ந்து வந்தேன். வாழ்ந்து வந்தாலும் என்னுடைய காதலிக்கு குழந்தை இல்லை அல்லவா குழந்தையினால கவலையினாலே அவள் அழுது அங்கே வாடிக்கொண்டிருக்கிறாள். அவளுக்கு என்ன பதில் சொல்வதே எனக்கு தெரியவில்லை. காதலிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி காதலியோட புருஷன் பாத்துக்குவாங்க. காதலியோட புருஷனே நான் தான். அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனைவியோட பேர் காதலி சொல்லி மனைவி பேர் காதலி அவ பேர் மருத்துவரி. செல்லமா காதலியும் கூப்பிடுவோம். என்ன அதாவது குழந்தைக்கு பலன் இல்லாமல் குழந்தை வேண்டும் என்று சொல்லி கடிதம் புரிந்து வருகின்றார். உன்னுடைய பிறவி பலனை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீயோ வீண் மலடு வெறுமலடு. என்ன நான் வெறுமலடா என்ன வார்த்தை சொல்லியிருந்தீர்களையா? உண்மைதானப்பா சொல்லியிருந்தேன். இந்த வார்த்தை கேட்கறதுக்காக 12 வருஷம் உங்களை வச்சு தவறுதே சுவாமி. இப்ப சற்று பொறு என்ன ஆனால் 12 வருட காலம் பாரதவத்தை செய்து மனமகிழ்ச்சி கொள்ள வைத்து விட்டாய் அல்லவா? ஆமா தவத்தின் பிராயச்சித்தமாக நான் உனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தருகின்றேன் சுவாமி. என்ன சொல்றீங்க? எனக்கு குழந்தைக்கு வரம் தர போகிறீர்களா? அதிலும் ஆண் குழந்தைக்கு வரம் தருகின்றேன். ஐயோ ஆண் குழந்தையா? அது மட்டுமல்லாமல் அதிலும் இருவகை குழந்தையாக இருக்கின்றது. என்ன சுவாமி சொல்றீங்க? ஆமாப்பா இதோ பாருங்க என்ன 2 குழந்தை ஒரே அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்குது. ஆமாப்பா முதல்ல மலடு நீங்க அப்புறம் உனக்கு குழந்தைக்கு வரந்தாயன்னு சொன்னீங்க. சரி இப்ப 2 பிள்ளைக்கு வரணும்னு சொல்றீங்க. அம்மா 2 பிள்ளைக்கு வரும் என்று சொல்லவில்லை. ஒரே ஆண் குழந்தை தான். அதில் 2 வகை என்று சொன்னேன். ஐயோ அது அப்படி வரை இருக்குதா? ஆமாப்பா என்ன வகை சுவாமி? அதாவது இந்த 100 வயது வரை 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை இந்த 100 வயது வரை வாழக்கூடிய குழந்தை எப்படி எப்படி அம்மா இருக்கும்? வேண்டாம். சரி மத்தச வேட கோரடல் மத்தச வேட கோரடல் மனமன மக்கசடல் மத்தச வேட கோரடல் மத்தச வேட கோரடல் மனமன மக்கசடல்
100 வயதுடைய குழந்தை என்று கேட்டார். ஆமாப்பா. 100 வயதுடைய குழந்தை என்று சொன்னால் சரி மந்தன், செவிடு, கூன், குருடு, சப்பாடி, கழுவன், முடவன், கசடன் இப்படிப்பட்ட குழந்தையாகத்தான் இருக்கும். சரி சரியா? ஆனா அவனுக்கு வயது அவனுக்கு 100 வயசு. அதாவது இரண்டாவது ஒரு வகை 16 வகை என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த குழந்தை எப்படி சுவாமி இருக்கும்? 16 வயதுடைய குழந்தை என்று சொன்னால் சரி அந்த குழந்தை பக்தியிலே சிறந்தவனாய், 16 கலைகளை கற்றவனாய், உற்ற அறிவுடையவனாய், உலகோர் மன வைத்தவனாய் அப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கும் என்று சொன்னால் சரி அந்த குழந்தை 16 வயது வரை தான் இருக்கும். ஆமாம்மா. வேண்டா ஆத்திர அவசரம் எதுவுமே கிடையாது. சரி எந்த பிள்ளை வேணும்னு சொல்லி பொறுமையா ஆராய்ந்து சொன்னால் போதும். பார்த்த மிருகண்டன் நினைக்கின்றார். அதாவது கொஞ்ச நேரமாக காத்திருந்து பகவானை பார்த்து சொல்லுகிறார், சுவாமி அதாவது எனக்கு இரண்டாவது வகை ஒரு குழந்தை சொன்னீர்கள் அல்லவா? 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை வரமாக தாருங்கள். ஏன் தெரியுமா? தாங்கள் உரைத்தது போல் 100 வயது வரை வாழக்கூடிய குழந்தையை வாங்கி நான் கடவுள் பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார். உள்ளவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? வெகு காலமாக மிருகண்டமாமனே குழந்தை செல்வமானது இல்லாமல் அருந்தமும் புரிந்து போய் ஒரு குருட்டு குழந்தையை வாங்கிவிட்டு வந்திருக்கின்றான் அல்லவா, ஒரு செவிட்டு குழந்தையை வாங்கிவிட்டு வந்திருக்கின்றான் என்று சொல்லி வசைவார்த்தை பொழிவார்கள். அந்த வசைவார்த்தை எனக்கு வேண்டாம் சுவாமி. ஆனால் இரண்டாவது ஒரு வகை 16 வயது என்று சொன்னீர்கள் அல்லவா, பக்தியிலும் சரி அறிவிலும் சரி அறிவுடைய குழந்தையை நான் வாங்கி கடவுள் பட்டணத்திலே வாழ்ந்து வந்தேன் என்று சொன்னார். உள்ளவர்கள் சொல்வார்கள், வெகு காலமாக வல்லவனாக இருந்த நல்ல பிள்ளையை பெற்றெடுத்து வைத்திருக்கின்றானே என்று சொல்வார்கள் அல்லவா? இறைவா, அன்று பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து என்னோடு இறந்து போனாலும் உற்ற அறிவுடைய 16 வயது மதிக்கத்தக்க மேய்க்க உடைய குழந்தையை தந்துவிட்டு வரமாக சென்று விடுங்கள் ஐயா. பகவான் 16 வயதுடைய குழந்தைக்கு மிருகனருக்கு வரம் கொடுக்க வேண்டுமானால் ஆமாப்பா கைலாசம் அமலையிலே யாரெல்லாம் நிறைமணியா கொடுத்தார் பாருங்கள். யார் கண்ணே? பரமசிவன் அது வருது அது வருது அது வருது சிவன் அது வருது ஆறு வயதாக வயதாக பரமசிவன் அது வருது அது வருது 16 வயதாக வயதாக அதாவது பார்வதி அறியும்படியாக நாராயணன் அறியும்படியாக அது மட்டுமில்லை கைலாசவாசிகள் எல்லோரும் அறியும்படியாக உனக்கு 16 வயதுடைய குழந்தைக்கு வரம் தந்தோம் என உரைத்தார். எப்படி வரம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். எப்பா சித்திரகுப்தன் என்ன கடம்பூர் பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மிருகண்ட மாமனிக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுத்திருக்கிறேன். அந்த குழந்தையுடைய வயது 16 என்று எழுதுங்கள் என்று சொல்லி ஏட்டிலே எழுதி சொன்னாரா. சரி இந்த பிரம்மதேவனும் சித்திரகுப்தனாரும் வெகு காலமாக சந்திக்காத காரணத்தினால் திடீரென்று சந்தித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது 16 என்று சொல்லி எழுதக்கூடிய வார்த்தையானது என்றும் 16ஆக மாறியதா. சரி அப்படியே பின்னாடி போடக்கூடியதுக்கு முன்னாடி போட்டாங்க. சரிதான். ஒருத்தங்க தலைகளத்தே மாறிட்டு உண்மைதானா? அம்மா ஆகட்டும் என்று சொல்லி அழகாகவே சரி வரத்தை கொடுத்த
சிவபெருமான் வாங்கி பெற வேண்டனார்கள். ஆமாம்மா. அடே எங்க அப்பா பகவான் வர தந்துட்டார். கண்டிப்பாக. காதலி அரண்மனையிலே காத்து கொண்டிருப்பார். ஆமா. அவளிடத்திலே நாமும் சென்று சொல்ல வேண்டுமே என்று சரி சந்தோஷப்பட்டு வருகிறான். ஆமாம்மா. வரும்பொழுது வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாள் காதலியானவள். மன்னவருடைய மதிமுகத்தை பார்த்தாள். என்ன சொல்லுகின்றாள்? என்னம்மா? வரமாக போறேன் என்று சொன்னீர்கள். இவ்வளவு காலமாக உங்களை நான் தேடி எப்பொழுது வருவீர்கள் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். போன காரியம் வெற்றிதானா? என் அருமை செல்வமே, என்ன என்றாவது நான் போன காரியம் தோல்வியடைந்து வந்திருக்கிறேனா? இல்லை, வெற்றியோடு தான் வந்தேன். ஆனால் உண்டு. என்ன? கரைக்கண்ட சிவபெருமானை கோரி கடந்தவ புரியக்கூடிய நேரத்தில் பகவான் என்னுடைய முன்களில் தோண்டி கேட்டார். எப்படி? வருகின்றா நீயோ வீண் மலடு வருமலடு. ஆனாலும் உண்டு. என்ன? என்னை கோரி கடந்தவ புரிந்தாய் அல்லவா? தவத்தின் சித்தமாக உனக்கு ஒரு குழந்தைக்கு வரத்தை தருகின்றேன். அந்த குழந்தை இருவகை குழந்தை என்று சொன்னார். என்னவென்று சொன்ன கேட்டு 100 வயது வரை வாழக்கூடிய குழந்தை, 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தை என்று சொன்னார். 100 வயது வரை வாழக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும் என்று கேட்டு மந்தன் செவிடன் சந்தமன்ற கலைகள் அந்த சப்பானி குழந்தையாக இருக்குமானால் வயது 100 என்று சொன்னார். 16 வயதுடைய குழந்தை பக்தி விசுவாசம் 16 கலை பொருத்தமுடையவன், உற்ற அறிவுடையவன், உலகோர் மெய்ப்பெறவராக இருப்பார். ஆனால் அவனுடைய வயது 16 என்று சொன்னார். நீங்க என்ன பண்ணா வாங்கினீர்கள்? அந்த இடத்தில் காதலி பெண்படியான வள்ளி இருந்தா என்ன வரத்தை வாங்கியிருப்பாய்? நான் இருந்தால் யோசிக்காமல் கேட்டிருப்பேன். அன்றே பிறந்து அன்றே இருந்தால் நல்ல குழந்தைக்கு வரத்தை தாருங்கள். சபாஸ். அதே போல் நான் 16 வயது வரை வாழக்கூடிய குழந்தைக்கு வரத்தை வாங்கி விட்டு வந்திருக்கிறேன் அம்மா. அப்படியா? ஆமாம்மா. ரொம்ப சந்தோஷம் அண்ணா. சரி. அப்படி என்ன? அப்படி சந்தார மதலை வந்தே அந்தரத்தின் எழுத்தை ஒண்ணி அருளம் கடவுள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறாள். சரி, வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே ஆதிசிவரால் கொடுத்தவரன் ஒரு நாள் பழுது போகாது இல்லையா? அந்த சொல்லியிருக்கிறாங்க. சரி, காதலி பெண் கொடியாள் கர்ப்பமானாள். கர்ப்பமான காதலிக்கு சரி அங்கே மாதங்கள் வளர்ந்து செல்லுகின்றன. எப்படி எப்படி அம்மா கரு விரைவாகி எப்படி வருகிறது பாருங்கள். எப்படி கண்ணே கருவாய் ஒரு மாதம் காதலிக்கு ஒரு வளர ஒரு வளர மாதம் அவள் கருத்தில் முடி வீச கடி மாதம் ஒரு மூட்டில் கையில் காலோ கடி மாதம் ஒரு மூட்டில் கையில் காலோ ஆகிய மலரே ஏகாமல் மயக்கோ ஓடு ஓடு தெரியாமே உடல் சஞ்சலம் விளங்கு அந்த முடமாரம் ஒரு நாளில் சரி போக்கும் அந்த முடமாரம் ஒரு நாளில் சரி போக்கும் வைத்தானவர் மாதம் மழைக்க ஆறாம் புகழாதி புகழை கால்களை
பிள்ளையூரும் மகள் வயிற்றிலே ஆகும் பெரிதாக உடல் சஞ்சலம் இழங்க ஆவாகிய மாதம் இதில் வயரும் வெள்ளனோக ஆயாகிய மாதம் அந்த வயரும் வெள்ளினாங்க ஆகாகிய பாத்திமா பாவை கொண்டு வந்து சில மடவா அரே துணை சில மடவா இறையோ தன்னை போற்றி சில மண்டவா இறையோ தன்னை போற்றி போற்றாப்பட அறிவேறு சொல்லி கொடியாள் அண்ணவா மருத்துவத்தை அழைத்து வர வேண்டும் என்றாள் அந்த காதலி பெண்கொடியானவளுக்கு சரி மாதங்கள் கடந்து கர்ப்பமற்ற மாதங்கள் கடந்து எப்படி வளர்ந்து வருகின்றது ஒன்றான மாதத்திலே ஓலை பூவேணியாகிறாளா நீங்கப்பா ஓலை பூமணி எப்படி தெரியுமா எப்படி அதாவது திருக்கார்த்திகள் தோறும் வீடுகளிலே கொழுக்கட்டை அவித்து வருவது வழக்கம் அந்த கொழுக்கட்டை அவிப்பதிலும் பல வகையான இலைகளில் அவிப்பார்கள் அதிலே ஒரு வகை என்று சொன்னால் இந்த பனங்குருத்தோலை என்று சொல்வார்கள் அந்த பனங்குருத்தோலையை அருகாமையில் எடுத்து வைத்து அதனுடைய ஓரமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய பூ மென்மையாக இருக்குமா அதை தான் மெருகுபடுத்தி சொல்லி இருக்கின்றார்கள் இரண்டாவது மாதம் ஓலை பூமேனி என்று சொல்லி இரண்டாவது மாதம் சரி இடையாண்டு சிரிக்கிறதா எவ்வளவுதான் வண்ணமாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் மெல்லிசையாக இருந்தாலும் சரி அந்த இரண்டாவது மாதமானது அவருடைய இடையானது சற்று சிறுத்தி காண்பிக்குமா சரி அதை தான் மெருகுபடுத்தி சொல்லி இருக்கிறார்கள் மூன்றாவது மாதத்திலே சரி நிறமேனியானாள் நிறமேனி என்ன அதாவது காலையிலே இந்த பெண்ணானவள் முத்தம் தூக்க வெளியிலே வரக்கூடிய நேரத்தில் கதிரவனுடைய ஒளியானது இந்த அம்மாவுடைய மேனியிலே பட்டால் வேர்வையானது தளர்வுமா அந்த வேர்வையை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது முத்து முத்துகாவை காட்சியளிக்குமா அதுதான் சொல்கிறார்கள் முத்து நிற மேனி என்று சொல்கிறார்கள் அது மட்டுமில்லை சரி 4 மாதத்திலே நபல் பழமேனியானாளாம் நீங்க நபல் பழம் தெரியுமா இருக்கும் கருப்பாவே இருக்காது சிவப்பாவே இருக்காது ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆமா மரத்துல இருக்கிற வரைக்கும் புசு புசுன்னு இருக்கும் சரி கீழே விழுந்துட்டு சொல்லியாச்சுன்னா ஒரு மாதிரி சப்பிரும் மேல இருந்து கீழே விழுந்தா சப்பதானே செய்யும் ஆமாமா நஞ்சு போகும் ஆமாமா அந்த நபல் பழம் நீ போல இருப்பாளா உங்களுடைய உடம்பானது புசு புசுன்னு இருக்குமா ஓஹோ ஆமாமா 5 மாதத்திலே சரி அரைவயிறு சூலாகிறாள் அரைவயிறு இருக்குமா போச்சு அரைவயிறு சூலாகிறாள்னு சொன்னார் அதாவது 5 மாசம் வரைக்கும் கர்ப்பமாக இருக்கிறத மூடி மறைச்சிடலாம் அதுக்கப்புறம் மறைக்கவே முடியாது ஏன்னு சொன்னா வயிறு தெரிய ஆரம்பிக்கும் அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க எடி அக்கா நம்ம அஜித்துக்கு பொண்டாட்டி பார்த்தேடி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அதாவது முதலே ஒரு மாதிரி தான் நடந்துட்டு இருந்தா சரி இப்போ ஒரு சைஸ்ல நடக்குறா ஆமா ஏன் தெரியுமா என்ன அவ கருப்பா இருக்கா ஆமாண்டி எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது ஆமா ஆனால் ஒரு வார்த்தை சொல்லல பத்தியா கருப்பா இருக்கே சந்தேகம் இருந்தது கருப்பம் கருப்பமா இருக்காளோ ஆமா ஆமாமா அப்படின்னு சொல்லி 5 மாசம் அப்படி பேச ஆரம்பிச்சுவாங்க மறைக்க முடியாது நம்ம கண்டிப்பாக 6 மாதத்திலே அவரிப்பாம் 7 மாதத்திலே ஈழல் மூலை இழைக்கிறதாம் ஆமா இருந்தா இருக்க முடியாது சரி இருந்தா இருக்க ஒரே இடத்துலப்பா வருது ஆமா ஆமாமா 8 மாதத்திலே சரி திட்டுமட்டடிக்கிறதா நீங்க பங்க முட்டுவா கடைசில புருஷனுக்கு நெஞ்சில போய் சடாரன்னு முட்டிடுவா சரி எதுக்கு இடி விடுவா நான் சிவனேன்னு வீட்டுல இருந்தேன் என்னை கூட்டிட்டு வந்து சரி அந்த வலியெல்லாம் நான் தானே அனுபவிக்கணும்னு சொல்லி நான் கடைசில அவங்க ஈரக்குள்ள போய் விட்டுவான் 9 மாதத்திலே சரி உடையவருக்கு பொங்கலிட்டார் உடையவர்னு சொல்லியாச்சுன்னா எங்க வீட்டு மேல பண்ணிட்டு வளர்க்காரு உடையவர் என்று சொன்னால் குலதெய்வம் குலதெய்வம் எல்லாருக்கும் ஒரு குலதெய்வம் இருப்பாங்க தம்பி உங்க குலதெய்வம் யாரு சபாஸ் உண்மையில அன்புதான் தம்பி உங்க குலதெய்வம் யாரு லட்சுமி பெருமாள் சுவாமி பாத்தீங்களா பேர் கொடுத்தது பாத்தீங்களா ஐயா தம்பி உங்க குலதெய்வம் யாரு முக்கியமா ஆமா தம்பி உங்க குலதெய்வம் யாரு சாமிதான் எந்த சாமி ஆமா தம்பி உங்க குலதெய்வம் யாரு இசக்கியம்மன் ஏமா நிறைய பேருக்கு குலதெய்வம் இசக்கியப்பதான்
எங்களுக்கு குலதெய்வம் சீக்கிரமா. சரி. ஆமாப்பா, குலதெய்வத்திற்கு நேசமாக இருப்பார்களா? எப்படி? அதாவது இந்த கைத்தில் மட்டும் இருந்து நீ கரையேற்றி விட்டாய் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு பட்டெடுத்து வைப்பேன், இல்லை என்று சொன்னால் பொங்காலை இடுவேன். சரி. ஒன்றுமில்லை என்று சொன்னால் என்னையாவது ஒதுக்கி வைப்பேன் என்று சொல்லி நேம்சம் விடுவார்களா? ஆமா. உண்மைதானப்பா? ஆகட்டும் என்று சொல்லி 9வது மாதத்தில் உடையவரே தஞ்சம் என்று சொல்லி நேம்சம் விடுகின்றாய். 10வது மாதத்தில் சொல்கிறாய் காதலியானவே. 10 மாதம் ஆகிவிட்டதே என் மன்னா. சரி. அதனாலே நீங்கள் தூதுவனை விட்டு உடனே மருத்துவத்தை அழைத்து வரணும்னு சொல்ல. சரி. அலைவாயே தூதுவனை அழைத்தார். வாடா தூதுவனை வார்த்தை வந்து சொல்ல கேளாய். வெள்ளையோரை தனியை சென்று மருத்துவத்தை அழைத்து வாராய். மருத்துவத்தை புகழுடனே அழைத்து வாராய். மனைவி காதலிக்கு 10 மாதம் ஆகிவிட்டது. அம்மா வலி வேதனையுமா இருக்காங்க. சரி. நீ உடனே சென்று ஒரு மருத்துவத்தை அழைத்து வருகிறாய். ஆகட்டும் என்று சொல்லி எண்ணெயிட்டு கச்சை கட்டி ஏற்றவில்லை. டேய், மருத்துவத்தை கூட்டிட்டு வா. எங்கேயாவது கேட்க மாட்டேன். என்னையெல்லாம் புசிறியோ? என்ன? எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரே ஒரு மருத்துவம் தான் எனக்கு தெரியும். என்ன மருத்துவம்? அதாவது பொன்னுரிமைன்னு சொல்லுவாங்க. அதை என்கிட்ட கேட்கணும்ல, என்ன மருத்துவத்தை கூப்பிட வேணும்? ஆமா, இப்ப எல்லாம் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. கூட்டது நான் தானே. வெள்ள வண்டியில ஏத்தணும்னு சொல்லுவாங்க, எந்த மருத்துவனையும் கூட்டிட்டு போனேன். சரிதான். அதே மாதிரிதான் இந்த மரத்துட்டு சாமி. அம்மா உங்களுக்கு எந்த மருத்துவம் வேணும்? எனக்கு வள்ளியூர் பட்டணத்திலே சரி ஒரு நிறுவி இங்கு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவத்தாள் உண்டு. நல்லா தெரியும், என் பேரை சொல்லு. நான் சொன்னதாக சொன்னால் உடனே வருவார்கள். சாமி, என்ன? வள்ளியூர் பதியிலே சிற்றூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் தான் பொன்னுருவி இருக்கின்றார். மணிமேலை பிள்ளையும் அங்குதான் இருக்கின்றார். உங்களுக்கு மணிமேலை பிள்ளை வேண்டுமா? எனக்கு அந்த பிள்ளையெல்லாம் வேண்டாம். இப்ப இது பொன்னுரி மருத்துவம் வயசானாலும் கைராசியான மருத்துவம். எங்க குடும்பத்துக்கே பிரசவம் பார்க்கிறது அந்த மருத்துவம் தான். அதனால சரி ஓடி போய் இந்த பொன்னுருவி அழைத்து வந்து விடு. ஆகட்டும் என்று சொல்லி தூதுவன் நினைக்கிறான். என்ன? பொன்னுருவிக்கு திருமணம் முடிந்து விட்டது அல்லவா? பொன்னுருவி வயசானவன்னு சொன்னதா இல்லையா? இத கேட்க வேண்டும் அல்லவா? வயசான காலம் தான்ப்பா. என்னால பார்க்க அப்படி தெரியாது. நீ உடனே கூட்டிட்டு பேசாத. பார்த்தவன் நினைக்கின்றான். இங்கிருந்து வள்ளியூர் பதி வரை நாம செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குலத்தோடு போக முடியுமா? முடியாதல்லவா? அப்படி என்று சொல்லி செய்யணும். ஆமாப்பா, அலங்காரம் செய்யணும். அலங்காரம் இல்லப்பா, உடைகளை மாற்றி செல்ல வேண்டும். ஆமா, இந்த காலத்துல பைக் வசதிகள், அதாவது வாகன வசதிகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த காலத்துல இருக்குதுமா? இந்த காலத்துல ஃபுல், அதாவது எப்பவும் நடைபயணம் தான். எங்க போனாலும் ஒரே நடைதான். ஆகட்டும் என்று சொல்லி அதற்கு தக்கன மனிதர்களுடைய கால் கையெல்லாம் வலிமையா இருந்துச்சு. ஆரோக்கியம். இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. இப்ப அப்படியா? இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடக்கூடிய நேரத்துல இதுல இருக்கக்கூடிய சவுக்காந்து இதுல இருந்து தங்க வீட்டுக்கு கடந்து போக முடியல. அது நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. என்ன கஷ்டமா இருக்குது. ஆமாப்பா. அதனாலே சரி அவங்க அப்படி நடந்து வெளியூருக்கு போக வேண்டுமே என்று சொல்லி ஆமா எண்ணெய் இட்டு கச்சை கட்டி ஏற்ற வெள்ளி புறப்பெடுத்தான். நெஞ்சு தோட்டமிட்ட மருதாடிவாள் இளங்கடந்தான். பாரு முதலே பாதை விட்டா வழிநடந்து சடுதியிலே வெள்ளியூரை தள்ளி வந்தார். வீட்டு மண்ணை வாரானை தோத்துவனா.
8 என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாமா? என்ன? அதாவது இங்கிருந்து வள்ளியூர் வரை போக வேண்டும் என்று சொன்னால் கால்நடையாக தான் போக முடியும். சரி. இங்கிருந்து போகக்கூடிய நேரத்தில் மேனியிலே வேர்வையானது தழும்பும். ஆமா. அதாவது உடம்பனைத்தும் எண்ணெய் போட்டோம் என்று சொன்னால் அந்த வேர்வையானது தன்னைத்தானே வழுவி தரையில் விழுந்து விடும். சரிதான். அதற்காக தான் எண்ணெய் போடுகிறார்கள்.